என்ன நினைப்பாங்க அப்படின்னா, யாரையாவது ஒருத்தவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் பொறந்ததே இந்த பையன லவ் பண்றதுக்கு தான் அப்படின்னு அந்த பொண்ணு என் நினைக்கும். வாழ்க்கையே உனக்காக தான். உனக்காக தான். அந்த பையன் என்ன நினைப்பா, ரிஷபமா இருந்தா, நான் பொறந்ததே இந்த பொண்ணுக்காக தான் அப்படின்னு நினைப்பா. லவ் வந்து பார்த்தீங்கன்னா, அத்துணை ஆழமா இருக்கா. நம்ம அம்பிகாவதி, அமராவதி காதல்லாம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? அத விட பெரிய காதல் ரிஷபம் காதல் அப்படி. உங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஆமா. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொமான்டிக் பெர்சனாலிட்டீஸ் ஒண்ணும் இல்லாம ஒரு ரிஷபராசி அன்பர்கள் கிட்ட நீங்க ஒரு ஹிஸ்டரி குடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். இப்ப ஹிட்லரோட ஹிஸ்டரி குடுக்குறீங்க அப்படின்னா, ஹிட்லர் எவ்வளோ பெரிய பெர்சனாலிட்டி. அவன் வந்து டிக்டேட்டர் அதெல்லாம் படிக்க மாட்டாங்க. அவனுக்குன்னு ஒரு லவ் இருந்துச்சு. ஹிட்லருக்குன்னு ஒரு அழகான காதல் இருந்துச்சு. அந்த காதல தான் படிப்பாங்க. நம்ம வந்து சினிமால பார்க்குறாங்க அப்படின்னா கூட ரொமான்டிக் மூவிஸ் தான் பார்ப்பாங்க. அப்படி ரிஷபத்துக்கே அந்த ஒரு தன்மை அப்படின்றது உண்டுமா. ரிஷபம் சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசிம்மா. அதனால அவங்களுக்கு வந்து லவ் ரொம்ப பிடிக்கும். ஆல்வேஸ் நீட்டா இருக்கணும், டீசென்ட்டா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும், லவ்வபிளா இருக்கணும், ரொமான்டிக்கா இருக்கணும். இது அத்தனையும் ரிஷபத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு ஓகே, சொல்லலாம். ஃபைன். ஒரு பையன் ஒரு பொண்ண பார்க்குறான் அப்படின்னா எத பார்த்து மயங்குவான்? ஒவ்வொரு பையன் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொன்னு பிடிக்கும் மேம். பிடிக்கும். ஆனா ரிஷபம் பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்கா? சில்லுன்னு இருக்கா? கூலா இருக்கா? பிளசன்ட்டா இருக்கா? எனக்கு பிடிச்சிரும். ஸ்வாக் தான் போல. ஆமா. அவ்வளவுதான். பார்த்த உடனே இந்த கண்டதும் காதல் அப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ரிஷபத்துக்கு நெறைய வந்துரும். சும்மா இந்த சினிமாலாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா? ஒரு திருவிழால ஒரு பொண்ண பார்க்கறது, அந்த பொண்ணையே எங்கேன்னு தேடுறது. இதெல்லாம் ரிஷபம் லவ். அந்த பொண்ணு யாரு? என்ன? நல்ல பொண்ணா? கெட்ட பொண்ணா? அதெல்லாம் நாங்க பார்க்கிறதே இல்லம்மா. எங்களுக்கு பார்த்தா எங்களுக்கு நல்ல வந்து பிளசன்ட்டா இருக்கா? கூலா இருக்கா? நாங்க அப்படியே மயங்கிடுவோம். இப்ப அதுதான் எல்லாருக்கும் ரிஷபம். என்னம்மா தோணும்? நீ ஃபர்ஸ்ட் கேட்டுருவாங்க. நீ ரிஷப ராசியா? அப்ப ஐ லவ் யூ. ஓகே. நம்ம லவ்வ வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு பண்ணிக்கலாம். அப்புறம் இப்படி நடக்க ஆ. போகுது. சோ ரிஷப ராசிக்காரர்கள் இப்படி லவ் விழுந்து விழுந்து லவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது.